இன்றைக்கி வெஜிடபிள் ராகி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. கேவுரு மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1, கேரட் 1, முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சோண்டு 1 கப் அளவுக்கு, காய வச்ச முருங்கைத்தலை, ஒரு கொத்து கொத்தமல்லி தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளவா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம், ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய், புளி வந்து நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கோம். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதிலே பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டோடனே வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா அந்த அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இப்போ அந்த வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா காய் இதிலே இது பண்ணுறதுலே நல்லா வெந்துக்கணும். இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். உங்கள் மாவு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து மாவு போட்டு வச்சுருக்கோம், அதில் வந்து அந்த இதை போட்டுக்கலாம். அப்படி இதில் தண்ணி பிசையிறது இப்போ வந்து பாருங்கள். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தலை, நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சிருக்கேன். அதனால் மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம், ஏன்னா மாவு இதிலே வெந்துக்கும் முக்கால்வாசி. இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் காஞ்சோடனே இது உருண்டையாக ஊற்றி வச்சுருக்கோம்ல, இது வடை மாதிரி தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் போட்டிருக்கோம். குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த வடை கொடுத்தீங்கன்னா பால் நிறையா சுரக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ